மனிதர்கள் மத்தியில நீங்க என்ன செய்வதென்று அறியாம இருக்கலாம். இந்த வறுமையை நான் எப்படி போக்குவேன், இந்த கண்ணீரை நான் எப்படி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எல்லா கண்ணீரிலிருந்தும் எல்லா நெருக்கத்திலிருந்தும் உனக்கு யுத்தம் செய்கிற அநேக மனுஷங்களிடத்திலிருந்தும் நான் உன்னை தூக்கி எடுத்து நான் உன்னை நிலைநிறுத்துவேன். ஏன்னா உன்னுடைய வலது கையை நான் பிடித்திருக்கிறேன் என்று. கலங்காதீங்க. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார், உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார், உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார். நீங்க சுகம் இல்லாம பலவீனப்பட்டு இருக்கலாம், எனக்குன்னு யாரு இருக்கார் என்று கலங்கி கொண்டு இருக்கலாம். இல்லை, துணையாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலும், இதை நினைச்சு நீங்க இந்த வார்த்தை உங்களோடு வெளிப்படும் போது கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனமாக உங்களோடு இடைப்படுகிறார். நான் உனக்கு துணை நிற்பேன், நீ கலங்காத. இதை எப்படி நான் மீண்டும் இந்த மலையை தாண்டுவேன் என்று நீங்க நினைச்சு கொண்டு இருக்கீங்க. கையை யார் பிடித்திருக்கிறார்? கர்த்தர் உங்களுடைய கையை பிடித்திருக்கிறார். நீங்க கலங்கா